Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. And வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சௌமி ஜெயசீலன் என்ற ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த அதாவது 47வது கேள்வி 2021 ரைட் 2021 MCQ 47வது கேள்வி. So board avani idha rendu method la seiyu onde shortcut innonde vera level customana right சரியா right idha rendayum mix panni ore time la solli thar idea valangara right so board paarunga thambi indha edathila oru battery onde irukku oru minkalam onde irukku inga irundhu first idha setup ageri konde இந்த இடத்துல ஒரு தடை ஒண்டிக்குதுன்னா இந்த எல்லா தடைகளும் ஒரே பெருமானமா இல்ல சில இடங்கள்ல சில வித்தியாசமான தடைகள் சரி இப்ப நம்ம எடுத்தா இதுல வேல்யூ வந்து r இது r இது 2r இது r இவரும் r இவரும் r ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படியே நிப்பாட்டு படத்தை வரையும் வீடியோ அப்படியே நிப்பாட்டிட்டு படத்தை வரையும் லேசான மெத்தட் கஷ்டமான மெத்தட் ரெண்டையும் சேர்த்து ஒரு நடுத்தரமா செஞ்சு காட்டு தம்பி படத்தை வரையும் படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டீங்க இப்ப பாருங்க இவருக்கு பேர் சொல்றாரு ஏன்னு சொல்லி இந்த தலைக்கு பேர் சொல்றாரு பின்னு சொல்லி சோ ஏட வெப்ப விரயம் பீட வெப்ப விரயம் தட் மீன் பிய போல எத்தனை மடங்கு ஏட வெப்ப விரயமாகும் கேட்டி இன தடை சம்பந்தப்பட்டு கட்டாயம் ஒரு பேட்டரி இருந்தா மின்னோட்டம் சம்பந்தப்பட்டு இப்ப நான் ஒரு வேலை சரி தம்பி Kirchhoff the KCL that mean Kirchhoff current law தெரியுமா ஒரு சந்தியினூடாக செல்லக்கூடிய மின்னோட்டங்கள் என்ன அந்த சந்தியை நோக்கி வர மின்னோட்டங்களுக்கு சமம் அதுல சுருக்கத்தை எடுத்தோம் எனவே இந்த சந்திக்கு என்ன மின்னோட்டம் வரும் அந்த மின்னோட்டம் தம்பி இந்த சந்தியால பிரிஞ்சு போகும் அதுக்கு முதல்ல நான் செய்யற வேலையை பாருங்க தம்பி நான் ஒரு வேலை செய்றேன் இந்த இடத்துக்கு பேர் வைக்கிறேன் m ன்னு சொல்லி எனவே m m m இந்த பாயிண்ட் வரைக்கும் m தான் இங்க n என்ற பேர் மாறுது ஏன்னா ஒரு தடையை தாண்டு n n n n இதுவும் n தான் இந்த பாயிண்ட் வரைக்கும் n தான் இங்க இது n இது n பிறகு தம்பி இந்த இடம் வந்து O விளங்குறா இது O அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ரைட் P இந்த பாயிண்ட் வந்து P பாயிண்ட் P இந்த இடம் வரைக்கும் பாயிண்ட் P தான் இதுவும் பாயிண்ட் P தான் இதுவும் பாயிண்ட் P தான் இந்த இடமும் பாயிண்ட் P தான் இந்த இடமும் பாயிண்ட் P தான் சரியா இத தாண்டி நான் தம்பி Q Q R R சேம் தடை தானே அப்ப Q இந்த இடமும் Q தான் இதுவும் Q தான் இதுவும் Q தான் இதுவும் Q இத வீடியோ நிப்பாட்டு அடுத்த வரைஞ்சு விடுவோம் ஏன்னா இவ்வளவெல்லாம் வரைந்தால் தான் தம்பி கதை விளங்கும் வீடியோ நிப்பாட்டிட்டு அப்படியே வரைந்து விடுவோம் அடுத்த தேவாண்டா இதையும் எழுதிக்கணும் KCL Kirchhoff current law எந்த ஒரு சந்தியினூடான மின்னோட்டங்களோட கூட்டு அச்சரகணித கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் என்று சொல்றாரு அது எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க எழுதினா அது எப்படி தம்பி நாங்க எழுதணும் இந்த சந்தியோட இன்புட் ஆகுறது சந்தியை நோக்கி போறது சந்தியில இருந்து பிரிஞ்சு போறதுக்கு சமம் இந்த சந்திக்கு வந்து சேர்றது பிரிஞ்சு வாரதுக்கு சமம் இப்ப நான் ஒரு வேலை செய்றேன் பாருங்க Q Q Q Q இந்த Q நான் என்ன செய்றேன் ஒரே லைனை கொண்டு வரேன் அப்ப நான் என்ன செய்றேன் தம்பி இந்த Q இந்த Q எல்லாம் லைன் பண்றேன் சேம் லைனை கொண்டு வரேன் இந்த ரெண்டு கம்பியையும் கலட்டிட்டு எல்லாம் Q தானே தம்பி அப்ப ஒரே புள்ளி தான் இந்த கம்பி எல்லாம் கலட்டிட்டு எப்படி தனி ஒரு கம்பியை விளங்குறா எனவே இப்ப இதான் என்ன Q
அது அடுத்து எழுதி முடிச்சதானே தம்பி? எல்லாரும் வீடியோ நிப்பாட்டு அப்படியே எழுதி கொண்டு வாங்க தம்பி. அடுத்து என்ன செய்யுது? இந்த பி பி பின்னு சொல்லி என்ன இருக்குது? லெட்டர் பி வந்து சோ இது என்ன செய்யுது? இதெல்லாம் நான் அழிச்சிட்டு ரைட் இந்த ஆர் வந்து சரிக்கு நேராக கீழே இது அப்படியே ஒரு கம்பியில கொடுத்து அப்படிப்பட்ட பேர் என்ன? லைன் பி. லைன் பி இதை கொண்டு போய் நான் இங்க தம்பி செட் பண்ணணும். இவட்ட இதெல்லாம் சேர்த்து எடுத்தா இவரும் என்ன? இவரும் தம்பி அவுட்புட்டாக வர போறது லைன் பி. எனவே இதை அப்படியே எடுத்து இதில் செட் பண்ணி ஐடியா வழங்குறேன். ஸோ இதுவும் பி. இப்போ இது என்ன சொல்லி இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு மாதிரி இப்படி எழுத தேவை. ஸோ இங்கே என்னடா இங்கே எம்னு சொல்லி இப்படி எழுத தேவை. இப்போ அது தெரியும் இதில் நீங்கள் எம்மும் என்னும் இங்கே ஓபி இங்கே என்ஓ தேவான இங்கே ஒரு என்னோட போட்டு விட்டுறேன் குழம்பாமைக்கு என்ஓ. இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த இடத்தால இன்புட் ஆகிற மின்னோட்டம் என்ன செய்யணும்? இங்கட வரும். அதுக்கு முதல்ல நான் வாரேன் தம்பி சிம்பிளா தம்பி. இப்படி யாரும் லேசா கேள்வி செய்யல, செஞ்ச பிறகு கொப்பி அடிக்க எத்தனை பேர் செய்வாங்க. அதான் சொல்லிக்கொண்டே சரி, அதான் சொல்லிக்கொண்டே ஸ்டார்ட் பண்ணி சரியா செய்யும் வரைக்கும் யாரும் செய்யல. நம்ம கஷ்டப்பட்ட ஒரு மெத்தட முன் வச்சா அதை கொப்பி அடிச்சு தாராளமா செய்வாங்க. இதே கொப்பி அடிக்க மாணவங்க தன்னால் ஏற்றதை தான் நான் செய்யும் விளங்குதா? எனது மாணவர்களை நான் கருதி செய்யறது. ஓகே நான் இப்ப இந்த இடத்துல மார்க் பண்றேன். இங்க ஐ மின்னோட்டம் போராடுமா. எனவே மின்னோட்டம் ஐ என்று சொல்லி சொன்னா யாரினூடாக? தடை ஆறினூடாக. இந்த தடையூடாகவும் மின்னோட்டம் என்ன? ஐன்னு தான் போகும். இதை மார்க் பண்ணுங்க. அப்படியே வீடியோ நிப்பாட்டு இதை மார்க் பண்ணிட்டு வாங்க. வீடியோ நிப்பாட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. இதனூடாக ஐ போறேன்னா இங்கே ஐ தான் போகும். அப்படியே மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐ ஐண்ட தம்பி இங்க எத்தனை ஐ வரணும்? 2i வரும். ஐயும் ஐயும் சேர்ந்தா இங்க எத்தனை ஐ போகும்? 2i போகும். ஐடியா வழங்குறா? இதுல எத்தனை ஐ? 2i. என்ன இது ஐந்து சொல்லி எடுத்தேன் லிசன் தம்பி. இங்க அவுட்புட் ஆகுறது தட் மீன் பாயிண்ட் p ஆல அவுட்புட் ஆகுறது 2i டா. பாயிண்ட் n ஆல இன்புட் ஆகுறது யாரா இருக்கணும்? ஏன் எந்த ஒரு வளைவேலை பாட்டினும் இன்புட் அவுட்புட்டுக்கு சமனா இருக்கு. இதுல மின்னோட்டம் அதான் KCL சொல்லுது. சோ 2i இதுக்கு உள்ள போயிட்டு பிரியும். நாங்க அதை போட்டு குழப்பி கொள்றது விளங்குறா? இங்கே இன்புட் ஆகுற 2i இதுக்கு பிரிஞ்சு திரும்ப போயிட்டு சேரக்கொள்ள 2i ஆவிதான் வரும். இந்த இடத்தால போய் யாரோடு தொடராக இருக்குது. சோ மின்னோட்டம் மாறாது 2i. இதை மார்க் பண்ணி முடியும். படத்தை நிப்பாட்டு இதை ஃபுல்லா இந்த வீடியோ நிப்பாட்டு படத்தில் இதை ஃபுல்லா மார்க் பண்ணி முடியும். இப்ப இங்க வாங்க தம்பி. எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பிறப்பிக்கப்பட்ட வெப்பம் I squared RT. இதுல ஒரே சுற்றாக காணப்பட்டனால தம்பி அதுல கரண்ட் ஓடும் இதுலயும் கரண்ட் ஓடும். அப்ப யாரு மாறாது? T மாறாது. தம்பி இங்கே தடை ஆர்த்தான் இங்கேயும் தடை ஆர்த்தான். அப்ப ஆர் வந்து மாறாது. எனவே இதுல இருந்து எனக்கு டைரக்டா சொல்லிடும் H நேர்விகித சமனாக இருக்கும் I squared. சரியா? ஓகே. இப்ப போட பாருங்க. நான் எழுதுறேன் HA அதாவது தடை A இல் பிறப்பிக்கப்படும் வெப்பம் I squared. இங்க ஒரு I என்ன? 2I squared. எனவே அவுட்புட் ஆவது HA நேர்விகித சமன் 4I squared. இதை சொல்றேன் முதலாம் சமன்பாடு. அடுத்த நான் சொல்றேன் தம்பி HB நேர்விகித சமன் இங்க ஓடுறது என்ன? B ஓடுறது என்ன? R தடையுடா I மின்னோட்டம். தடை R சமன் ஓகே I மின்னோட்டம். சோ இங்க I squared. இது இதுக்கு மேல தீர்க்கலாமா? இல்ல. சோ இது இரண்டாவது சமன்பாடு. எனவே யார போல யாரு கேட்டீர? A போல B B போல A. A ல விரயமாகிறது B ல எத்தனை மடங்குன்னு தான் கேட்டீர். எனவே இப்ப நாங்க செய்ய வேண்டியது தம்பி சமன்பாடு ஒன்று சமன்பாடு இரண்டாவது பிரிக்கும்.
சமன்பாடு ஒன்று சமன்பாடு இரண்டால பிரிக்க. சமன்பாடு ஒன்று சமன்பாடு இரண்டால பிரிச்சா சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி சொல்றோம். சமன்பாடு ஒன்றை நீங்க பிரிக்கணும் சமன்பாடு இரண்டால. சோ சமன்பாடு ஒன்று சமன்பாடு இரண்டால பிரிச்சால் நம்ம பாருங்க HA கீழே யார் வரும்? HB. தம்பி சமன் போட்டாலும் ஆரம் டீயும் விட்டதான் போகுது. எனவே டைரக்ட் ஆங்கிள் சமன் போட்டு போயிடும், பிரச்சனை இல்லை. இங்க நேரத்துல 4 I வர்க்கம் கீழே I வர்க்கம். எனவே வெட்டினா எத்தனைக்கு எத்தனை? வெட்டினா எத்தனைக்கு எத்தனை? I வர்க்கம் I வர்க்கம் சோன். எனவே இப்ப நான் வாரேன் இந்த கார்னருக்கு. எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். இப்ப ஒரே கலர்ல எழுதுறேன், பரவாயில்லையே. HA கீழே HB ன்னு சொல்லி நான் சொல்ற நேரம் எங்களுக்கு வருது 4 கீழே 1 சொல்லி வருது. எனவே HA கீழே HBன்றது 4. சோ தம்பி இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு போட பாருங்க. இந்த இடத்துல 100 ஜூல் வெப்பம் பிறப்பிக்கப்படுமேயானால் இந்த இடத்துல 400 ஜூல் வெப்பம் பிறப்பிக்கப்படும். ஐடியா கிளியர்? இதே போல உங்களுக்கும் கேள்வி செய்து காட்டப்படணும்னா கீழே இருக்கிற இந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கிற கேள்வியை நீங்க குறிப்பிடும். அது எஸ்ஏ, ஸ்ட்ரக்சர், MCQ எது வேணும்னாலும் இருக்கு. ஓகே, சோ இந்த கேள்வி சம்பந்தமான உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. ஏன்னா உங்களது பின்னூட்டங்கள் தான் தம்பி கேள்வியை இன்னும் எப்படி செய்யணும், இன்னும் என்ன உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை எனக்கு சொல்லுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சந்திப்போம். இதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Thank you ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ணக்கருவை தகர்த்தெறிந்த SFTயின் தனித்துவமான நாமம் முகமது ராசித். SFT பாடத்தில் 25 அலகுகளுடன் ரிவிஷன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனியொரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்றே இணைந்து கொள்ளுங்கள். MIT கொழும்பு, சிட்டி காலேஜ் மாவடல்ல, TTI மல்வான, அல் அஸ்ஹர் ப்ராஜெக்ட், திஹாரிய, DTP அலுத்கம மற்றும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களது பெயர், பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை 071-303-777-2 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் 2 வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கல்விக்காக எமது பாதை.